நான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்து போச்சு மக்களே. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து ஈஷா யோகா வந்திருக்கேன். என் கூட வந்து எங்கள் அப்பா வந்திருக்காரு. அதாவது என்னடா எங்கள் அப்பா அவங்க அப்பாவை கூப்பிட்டு போகிறது தான் பெரிய விஷயமா நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கிடையாது. அவர் முதல்ல ஃபஸ்ட் டைம் ஈஷா யோகா வந்திருக்கிறதுனால அவர் கூட சேர்ந்து ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இல்லை. இது பல பேர் வீடியோ போட்டாங்க, சரிங்களா? பல பேர் வீடியோ போட்டாங்க. நானுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ எதுக்கு தனியாக நான் மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மை டேடி ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. நுழைஞ்சனே வந்து உள்ள எல்லாமே திங்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து மொபைலு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம போய் அந்த ஒரு குளமாக இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது நம்ம உங்களுக்கு தெரியாத ஒன்றும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த குளமாக இருக்கும். அந்த குளத்தில் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தியானம்லாம் பண்ணிட்டு வருவோம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா மக்களே, அவரை போய் நான் நேராக வந்து போய் ஒரு டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு குளத்தில் குளிக்க வைக்கலாம் பார்த்தேன். அவர் உள்ளே போனே, என்னடா பண்ணுற நீயே, ஐயோ எனக்கு ரொம்ப குளிர் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்க மாட்டேன்னு அடங்க முடிச்சார். என் கூட இன்னொருத்தன் கேமராமேன் வந்தான். அவன் வந்து நான் குளிக்க முடியாது, ஐயோ என்னால் இந்த குளிர் தாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்கள அப்படி இப்படி மண்டையை கழுவி குளிக்க வச்சிட்டேன். அவர் உள்ளே ஃபஸ்ட் டைம் வந்து அந்த உள்ள அந்த ஸ்விம்மிங் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்விம்மிங் பூலில் காலை வச்சுட்டு சிரிக்காதீங்க, அந்த ஸ்விம்மிங் பூலில் காலை வச்சுன்னு வந்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நம்ம மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. எப்படி சொன்னார்? என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குதா. இதுக்கு தான் உங்களை நான் இங்கே கூப்பிட்டு வந்தது. அதாவது அவர் நிறைய டிப்ரெஷனில் இருந்தார் மக்களே. எங்களை நினச்சி, அப்புறம் எங்கள் ஃபேமிலியை நினச்சி, எல்லாத்தையும் நினச்சி நிறைய டிப்ரெஷனில் இருந்தார். அந்த டிப்ரெஷனை போக்குறதுக்கு ஒரு சின்ன மருந்து தான். அதாவது நிறையா கிடையாது, பெரிய மாந்திரியம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு யோகாசனம். நாங்கள் வந்தோம், அவர் குளிக்க வச்சோம். இப்போ அவர் வந்து ஒரு வெளியே போயிருக்காரு. அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்குறேன். தொடர்ந்து என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் இது பார்க்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் பார்த்த வீடியோ தான். ஈஷா யோகா வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அவர் வந்த முன்னாடி மிச்சத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சேவ் சோல் போட்டிருக்கிற மாதிரி நம்ம வீட்டோட இன்டீரியர் டிசைனுக்கு இங்கே வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன். பாருங்கள், குட்டி குட்டி தொட்டி, அழகான பிளான்ஸ் எல்லாம் இது இருக்குது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு புது விதமான ஒரு அட்மாஸ்பியர் வேணும். அதாவது எங்களுக்கு ஒரு புது விதமான அட்மாஸ்பியர் வேணும். நாங்கள் வந்து இந்த மாதிரி நேச்சுரலோட கலந்து வாழணும்னு சொல்லிட்டு வாழ்கிறவங்கள இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க மக்களே. நானுமே இந்த மாதிரி வாங்கின ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன் மக்களே. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்களா, எனக்கு பின்னாடி இந்த அந்த சின்ன சின்ன செடியெல்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு அந்த நம்ம வீட்டுக்குள்ளே வளர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ளே அந்த சொல்லுவாங்க மணி பிளான்ட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து மேக் பண்ணுறவங்க எப்படி அதாவது அந்த செடியை உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு மேக்கிங் வீடியோ மாதிரி அவங்க பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு சின்ன சிரட்டையாக என்னன்னு தெரியல. சிரட்டைன்னா உங்களுக்கு முதல்ல என்ன தெரியுமா, அந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காவோட சிரட்டைன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? முதல்ல தேங்காய்க்கு அடியில் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது தேங்காய் வெள்ளையாக இருக்கும், அது கீழே வந்து ஒரு கப்புமாக இருக்கும். அதுதான் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து தேங்காய் சிரட்டைன்னு சொல்லுவோம். அந்த சிரட்டையில் மண்ணை வச்சு அது என்னமோ அதை வச்சு அந்த செடிக்கு வளர்ச்சிக்கு உண்டான சில வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். உண்மையிலே அதை நாங்கள் உள்ளே போய் கேட்டோம், எப்படின்னா அந்த செடி எப்படி வாங்கலாம், அதாவது எப்படி எங்கே வாங்குறது எல்லாம் கேட்டோம். தம்பி நீங்கள் தனியாக வந்து ஏன்னா கேளுங்க, வீடெல்லாம் எடுக்கக்கூடாது தம்பி அப்படின்ட்டாங்க. அதனால் என்னால் ப்ராப்பராக எதனா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்படி இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு யூடியூபர் சொல்ல தகுதி இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஆஸ் ஒரு யூடியூபராக உங்களுக்கு, அதாவது என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து காட்டணும்ல, இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு சொல்லி காட்டணும்ல, அதுக்கோசரம் நான் எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். தேவைப்பட்டவங்க வந்து வாங்கிக்கங்க, ஓகே? இது நாட் ப்ரொமோஷன் வீடியோ மக்களே. அதாவது அவங்களுக்கு விருப்பப்பட்டால் வந்து வாங்க, நான் ப்ரொமோஷன் பண்ணலை, ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா முதல்ல வந்து ஈஷா யோகாவுக்கு வந்திருக்காரு. இவர் வந்து அதை பார்த்துட்டு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவர் வாயிலே கேட்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ தான்ப்பா வந்தேன். இப்போ தான் எனக்கு புது அனுபவம். இதை பார்த்ததில் வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, மனது நிறைவாக இருக்குது.
ஏன்னா பொதுமக்கள் எல்லாரும் வந்தால் ஈஷா கோயிலுக்கு வாங்க. ஓகே. வந்தோம்னா கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். குடும்பங்கள் நல்லா இருக்கும். பிள்ளை குட்டி எல்லாமே நல்லா இருக்கும். பேரன் பேத்திகள் எல்லாத்துக்குமே குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே. சிவன் அடியார்கிட்ட வந்து சரணடைஞ்சா மனசு நிம்மதியாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து இங்கே கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் இருந்தீங்க? இப்போ அந்த மன அழுத்தம் இருக்கா, கொஞ்சம் கம்மியாயிடுச்சா? இப்போ மனசு லேசாக இருக்குங்க. லேசாக இருக்குன்னா லேசாக இருக்குது மீன்ஸ்னா எப்படின்னா, அதாவது நான் அவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தேன், இங்கே வர்றதுக்கு முன்னாடி நிறைய டென்ஷன் இருந்துச்சு. இங்கே வந்து அந்த அந்த இப்போ அந்த இது இருக்குல்ல ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிச்சோன்னே அதெல்லாம் பறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது குளிக்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு அருவியில் குளித்த மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா இருக்குது. மேலே அந்த தண்ணி எடுத்து மேலே ஊற்றுனோம்னா அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும். ஓகே வாங்க உள்ளே. நீங்கள் வந்து உள்ளே பார்த்து வியந்தது என்ன? மனசுக்கு ஒரு நிம்மதி கிடச்சது. இது இப்போ அங்கிட்டு அதாவது வந்து அங்கிட்டு போகிறோம் வர்றோம், ஆனால் அது வந்து ஒரு நல்ல விஷயம். அது வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு ஒரு விஷயம் வந்து பாருங்கள், அது நீங்களாம் புரிஞ்சு. அந்த சிலையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? 172 அடி இந்த சிலை. நீங்கள் ஃபஸ்ட்டு செல்லில் தான் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? நம்ம சிவனை வந்து நேரடியாக பார்க்க ருத்ர தாண்டவம் ஆகி அவர் ஒரு தச்சுருவான ஒரு இதில் வந்திருக்காரு. என்ன இது வந்து பார்த்துட்டு போனாவே ஒரு மனசில் வந்து ஒரு சண்டை போடணும் எடுக்கணும்னு ஒரு எண்ணங்கள் வராது. ஒரு சின்ன ஒரு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கள் அப்பா கூட பேசுகிற வீடியோ பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து அது மாதிரி நான் வந்து இங்கே ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்ருக்கேன் மக்களே. ஒரு பக்கம்னா திருப்பூரில் வந்து கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போயாச்சும் ஒரு டைம் தான் நான் வந்து வருவார். அதாவது மாதத்துக்கு ஒரு 2 டைமோ இல்லை 3 டைமோ, மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைமோ, சம்டைம்ஸ் 4 மாதத்துக்கு ஒரு டைமாச்சு நான் அங்கே போவேன், இல்லை அவர் என்னை வந்து பார்ப்பார். இப்போ வந்து அதை ஏன் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னா, எனக்கு மைண்டில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 8வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து நான் வந்து எங்கள் பாட்டி ஊரில் படித்தேன். எங்கள் ஊர் வந்து தேனி, எங்கள் பாட்டி ஊர் வந்து திண்டுக்கல். சரிங்களா? அப்பப்போ வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்க்க வருவார். ஞாயிற்றுக்கிழமை இல்லை, செவ்வாய்க்கிழமை பார்க்க வருவார். நானும் என் தங்கச்சியை படிச்சுட்டு இருந்தோம். அப்படி பார்க்க வரும்போது நாங்கள் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை எப்படா வரும், எப்படா எங்கள் அப்பாவை பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து சிங்கிள் பேரண்ட் தான் எனக்கு அம்மா கிடையாது. என்னடா திடீர்னு பர்சனலாக பேச நினைக்கிறீங்க. அதாவது இது ஒரு நம்ம லைஃப் மேட்டர் பேசும்போது இதெல்லாம் பேசி தான் ஆகணும். சிங்கிள் பேரண்ட் அப்பா தான். அவன் என்னை எங்கள் பாட்டி வீட்டில் தான் வளர்த்தாங்க. அப்படி அவர் நான் வளர்க்கும்போது நான் அங்கே இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை வந்து எப்படா வரும் எங்கள் அப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்களை பார்க்கவசரமே வந்து அது எதுவும் வாங்கி தருவார் மக்கள். நாங்களும் ஜாலியாக ஐயோ டாடி வராரு, நானும் தங்கச்சி குதிச்சுக்கிட்டு ஓடுவேன், கோயிலில் அங்கிட்டு இங்கிட்டு ஸ்கூல் அங்கிட்டு ஓடுவேன். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு இன்றைக்கி எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்க, எங்கே வந்து கனெக்ட் ஆகுது, ஏன் இப்படி வந்து சுற்றி வந்து கனெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இந்த மேட்ரு ஏன்டா இப்போ சொல்கிறேன்னு சொல்லி முன்னாடி கேட்டிருப்பீங்க. ஏன்னா ஈஷா யோகாவில் உங்கள் அப்பா கோயிலுக்கு ஃபஸ்ட்டு கூட்டு வந்ததுக்கும் இப்போ பர்சனலில் பேசுனதுக்கு என்னடா சம்பந்தம் நீங்கள் கேட்டிங்களா, அது இதுதான். எனக்கு வந்து அந்த ஸ்கூல் மெமரி வந்து இப்போ ரீவைன் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் அப்பா என்னை பார்க்க வந்துடுற மாதிரி இப்போ வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் செலவு பண்ணிகிட்ருக்கார் மக்களே. எருமை மாடு வயசாயிருச்சு எனக்கு. நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் என்னால் வந்து சில சரியாக என்ன சொல்கிறது, என்னோடய எக்ஸ்பென்ஸை வந்து வீட்டுக்கு கொடுக்கணும், அப்போ என் வீடியோ எடுக்கிறதுக்கு செலவு பண்ணணும், அதெல்லாம் செலவு பண்ணால் என்னால் கொஞ்சம் சமாளிக்க முடியல. ஆனால் இருந்தாலும் எங்கள் டாடி வந்து எனக்கு தெரியும், டாடி வந்தாவே எல்லா செலவும் அவர் தான் பண்ணுவோம். சரி, அதே மாதிரி நடந்துச்சு. ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மெமரியில் வந்து ஸ்பார்க் ஆச்சு. அதை கூட ஷேர் பண்ணிக்கிறது அந்த ஒரு வீடியோ. சரிங்களா? வாங்க பின்னாடி தெரியாத பாரு அந்த சிவனை போய் முன்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஓகேவா? வாங்க. வா இல்லை சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்து அந்த தெரியுது அந்த ஒரு கயிறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது என்ன சொல்கிறது, அந்த சணல் கயிறு மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, சணல் கயிறு. அது சணல் கயிறு கிடையாது மக்களே, அத்தனையுமே
உத்திராஜ கோட்டையை ஒன்றா திரிச்சு, அதாவது லேயராக இருக்கும் பார்த்தீங்களா கயிறு, அந்த கயிறு அப்படி திருப்பினா 4-5 நூலு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 4-5 நூலு மாதிரியே வெறும் இதுவாக வச்சுருக்காங்க. அதாவது அந்த உத்திராஜ கொட்டைங்களாம் வச்சு அது ஒரு பெரிய வட கயிறு மாதிரி ரெடி பண்ணி அந்த நம்ம சிவனுக்கு சாத்தியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். மாலை அதாவது அதை கட்டி, அதை கட்டு கம்பியில் கட்டி, அது கிட்டத்தட்ட ஒரு லேயர் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 50 லேயர் இருக்கும் மக்கள். அந்த கயிறு அந்த தின்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 தின்னு இருக்கும் அந்த லேயருக்குள்ளே. அது 50 சின்ன சின்ன நூல்களாக ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி லேயராக ஒரு 50 லேயர் இருக்கும். அந்த 50 லேயர் ஃபுல்லாக கட்டு கம்பி கட்டி அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க பிள்ளை. நல்லா டிசைனாக இருக்குது. அதாவது அவருக்கு உருத்தான அந்த உத்திராஜிலே ஒரு மாலை செஞ்சு போகணும்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. அவங்க வேறு லெவல் நல்ல சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா ஒரு மாலை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை மக்களே, நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு சாமியை உரி வேண்டிக்கிட்டு சாமி ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா, வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க மாட்டேது, சரி நல்லது நடந்துடாதா, என்ன பண்ணுறது, வாழ்க்கை எது பண்ணாலும் தடங்களாகுது, நஷ்டமாகுது, இருந்தாலும் மீண்டு வர்றோம் பார்த்தீங்களா, அது கடவுள் நம்பிக்கை வேணும். என்னையை பொறுத்தவரைக்கும் கடவுள் நம்பர் இருக்குது. நான் கடவுளை வந்து கும்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், கும்பிடுவேன். ஆனால் விழுந்து கும்பிட மாட்டேன், அப்படியே சாமியே எல்லாமே அப்படின்னு சொல்ல மாட்டேன், சாமி இருக்குது அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு நான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, கேமரா லோங்கில் வச்சு எடுக்கணும். எனக்கு பின்னாடி இந்த சர்ஃபேஸில் அவருக்கு வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறது, அவருக்கு முன்னாடி ரீல்ஸ் பண்ணுறது, பிலிப்ஸு வேணாம் பிலிப்ஸு அந்த மாதிரி இருக்குது. அத்தனையுமே பண்ணிகிட்ருக்காங்க. அவர் சாமிடா, அப்புறம் போய் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா. நிறைய ரீல்ஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதை எந்த ஆதங்கத்தை நான் வெளிப்படியாக நான் சொல்லியே தான் ஆகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷனில் 2 லேடிஸ் வந்து தக்கன்னு ஆடிட்டுருக்காங்க மக்களை. என்னத்தை சொல்கிறது, இங்கே அவன் கஷ்டத்தை கொட்டி மனசார உரி வேணும் ஏதாச்சும் நடக்கணும் வருவான். இங்கே வந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு அவரை போய் வம்பிழுத்துக்கிட்டு என்ன எங்கே போய் முடிய போகுது. சரி ஓகே, வீடியோ பார்த்துக்கலாம், முடிச்சுக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்தா உங்களால் நடந்ததை முடிஞ்சதை பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் என்ன சொன்னாப்புல பண்ணவா போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய். போதும்டா அப்பா.